ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 2.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ, லாஸ்ட் வீடியோல நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 2.1 தான் பார்த்தோம். ஸோ, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். எக்சர்சைஸ் 2.2 மிஸ்செலேனியஸ் பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன். ஸோ, இங்க ஒரு பேட்டர்ன் குடுத்திருக்கான். ஸோ, 9 - 1, 98 - 21, 987 - 321, 9876 - 4321, 98765 - 54321. வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறமா இந்த சப்ட்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னா பேட்டர்னை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 9 என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது? இங்க 9 வந்து 98 மாறுது. ஒரு நிமிஷம். 9 becomes 98. 9 98 மாறுது. 98 என்னவா மாறுது? 987 மாறுது. 987 என்னவா மாறுது? 9876 மாறுது. 9876 என்னவா மாறுது? 98765 மாறுது. 98765. 98765 என்னவா மாறுது? 987654. ஸோ இதுவாக தான் மாறும். இங்க 4 ஆட் பண்றோம் நம்ம பேசிக்கா. எப்படி 4 வந்துச்சு? 9 வந்து 98 மாறதுக்கு காரணம் என்னன்னா 8 நம்ம ரைட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். 8 ரைட்ல ஆட் பண்ணோம். இதுல 7 ரைட்ல ஆட் பண்றோம். இதுல 6 ரைட்ல ஆட் பண்றோம். அதோட கம்மியான டிஜிட் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபர்ஸ்ட் 9ல இருந்து 8 மாறணும். அப்புறம் 8ல இருந்து 7 ஆகுது. 7ல இருந்து 6 மாறணும். இப்போ இங்க 98765 தான் ஆட் பண்றோம். ஸோ 5 ஆட் பண்றோம். ரைட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ரைட்ல அப்படியே பொறுத்துக்கிட்டே வரும். ஃபைனலா 987654. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ அதே மாதிரி 1 என்னவா மாறுதுன்னு பார்க்க போறோம். இப்போ 1க்கு வேற கலர் யூஸ் பண்றேன். 1. ஸோ 1 வந்து 21 மாறுது ஃபர்ஸ்ட். அப்புறம் 21 321 மாறுது. அப்புறம் 321 வந்து 4321 மாறுது. அப்புறம் 4321 என்னவா மாறுது? 54321 மாறுது. 54321 மாறுது. இப்போ ஃபைனலா 5432 என்னவா மாறும்? நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிங்களேன். ஓகே, நீங்க பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னவா மாறும்னா இங்க 54321 போட்டுட்டு இங்க ஒரு டேஷ் போட்டுக்கணும். 6 தான் வரும். இந்த டேஷ் வந்து 6 தான் ஃபில் ஆகும். இதுல என்ன பண்றாங்கன்னா லெஃப்ட்ல அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். அதுக்கு மேல இருக்கிற டிஜிட். ஸோ 1க்கு அப்புறம் 2 வரும். ஸோ 2க்கு அப்புறம் 3 வரும். 3க்கு அப்புறம் 4 வரும். 4க்கு அப்புறம் 5. 5க்கு அப்புறம் 6. ஸோ இதான் பேசிக் ஐடியா. ஸோ 654321 987654 இதான் லாஸ்ட் பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த சப்ட்ராக்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் முடிச்சிடலாமே. 9 - 4 என்ன வரும்? 8. 98 - 21. 98 - 20 78. 88 78. 78 - 1 77. 987 - 321. 987 - 321. இது என்ன வரும்? -321. 7 - 1 6. 8 - 2 6. 9 - 3 6. 666. ஸோ 666. இப்பவே உங்களுக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 77 666. அப்ப இது என்னவா இருக்கும்? 5555 தான் இருக்கும். 5555. ஒரு டிஜிட் கம்மி பண்ணிக்கிட்டே வரும். ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. 8 - 1 7. ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அதிகமாக்கிறோம். 77 ஆகுது. அது அது இந்த பேட்டர்ன் பேசிக் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 8 அப்புறம் 77 அப்புறம் 666 5555. அடுத்து என்ன வரும்னா 4444 வரும். 444 இன்னொரு 4 இன்னொரு 4 வரும். ஃபைனலா என்ன வரும்னா நான் ஃபைனல் ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நான் வேணா வெரிஃபை பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஃபைனல் ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் 333 தான் இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஆனால் நான் வெரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எதுவும் இதுவும் இதுவும் சப்ட்ராக்ட் பண்ணால் கிடச்சிடும். ஸோ 9857654. 9875654 minus 654321. 654321. பேசிக்கா பேட்டர்ன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது தான் இந்த எக்ஸசைஸ். இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான். பேட்டர்ன்ஸ் எப்படி ஸோ இந்த ஃபைனல் கொஸ்டின் நான் செப்பரேட் பண்ணிடுறேன். 3 இங்கேயும் 3 6 - 3 3 7 - 4 3 8 - 5 3 9 - 6 3. நான் சொன்ன மாதிரியே வந்துச்சு பாருங்களேன். 333 ஸோ என்னது 1 100 1000 10,000 லேக் 3,33,333. அதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போனோம். அடுத்த கொஸ்டின் போனதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் கிளியர் நல்லா பண்ணியாச்சு. ஆனா பீஸ் ஆஃப் ஒயர். ஓகே, ஒரு ஒயர் இருக்கு. 12 long 12 சென்டிமீட்டர்ஸ் long
12 centimeters long is what will be the length of side if it is formed as equilateral triangle? First question. Equilateral triangle. செகண்ட் பார்ட் என்னன்னா ஸ்கொயர். ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பேசிக்காக நான் ஐடியா சொல்லிடுறேன். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஒரு டாட் போட்டுக்கிறேன், இன்னொரு டாட் போட்டுக்கிறேன், இன்னொரு டாட் போட்டுக்கிறேன். இந்த 3 சைடு ஈக்குவல். இதான் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். நான் கரெக்டாக வரையல, ஸ்கேல் வச்சு வரையல. ஸோ அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 சைடு ஈக்குவல். 3 சைடு லட்சம் ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ 3 சைடு ஈக்குவல். ஸோ ஒரு ஒயரை பெண்ட் பண்ணி ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் என்ன ஆகும்னா ஒரு சைடோட லென்த் என்னவா இருக்கும்னா யோசிங்க, பாஸ் பண்ணிட்டு யோசிங்களேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆன்சர் ரிவீல் பண்ண போறேன். ஸோ ஒரு சைடோட லென்த் என்னவா இருக்கும்னா என்டையர் ஒயரோட லென்த் 1/3 ஆஃப் என்டையர் ஒயரோட லென்த்தாக தான் இருக்கும். 1/3 ஆஃப் 12s. 1/3 ஆஃப் 12s நத்திங் பட் 4s. ஏன்னா அப்பதான் மொத்தமா உங்களுக்கு 12s கிடைக்கும். மூணுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 12s வரும். a பிளஸ் a பிளஸ் a ஷுட் கிவ் யூ 12s. ஸோ அப்போ ஒரு a வந்து 1/3 ஆஃப் 12s தான் இருந்தாங்க. 1/3 ஆஃப் 12s. அப்பதான் கரெக்டா உங்களுக்கு ஒயரை பெண்ட் பண்ணி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஸோ ஒரு லென்த்தோட வேல்யூ வந்து 4s. இதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் இதான். ஸோ வாட் வில் தி லென்த் ஆஃப் சைடு இஃப் வி ஃபார்ம் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா ஆன்சர் வந்து 4s. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். செகண்ட் பார்ட் என்ன வரும்? ஸ்கொயருக்கு எப்படி பண்ணணும்? ஸ்கொயர்னு என்னன்னா ஸ்கொயர் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். 4 பக்கமும் ஈக்குவல், 4 சைடு ஈக்குவலா இருக்கும். இதான் ஸ்கொயர். ஸோ இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஏன் பின்னு வச்சுக்கலாம். பி 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 பி. ஸோ இது 4 சைடு ஆட் பண்ணால் உங்களுக்கு 12s கிடைக்கும். ஸோ 4b ஷுட் கிவ் யூ 12s. இப்போ ஒரு பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு சைடோட வேல்யூ என்னவா இருக்கும்? போத் சைட்ஸ் டிவைட் பை 4. அப்போனா உங்களுக்கு பி ஐசோலேட் ஆகிடும். 4 கேன்சல். ரெண்டு பக்கமும் ஏன் 4 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன்? ரெண்டு பக்கம் ஏன் 4 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன்னா அப்பதான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். அதே எக்ஸ்பிளனேஷன் தான் எப்போதும். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கு தான் ரெண்டு பக்கமும் 4 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 4 ஆல் டிவைட் பண்ணது காரணம் இந்த பி ஐசோலேட் பண்ணணும். இந்த பக்கம் டிவைட் பண்ணது காரணம் 12s 4 ஆல் டிவைட் பண்ணது காரணம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ 4b/4னா பின்னு வரும். 12/4 3. ஸோ b = 3s. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 3s. If a piece of wire 12 centimeter long is bended to form a square, na length of each side will be 3s. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ஸ்கொயர் வந்து 12sன்னு வரும். 4 பக்கமும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12sன்னு கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்லைடில் என்ன இருக்கு? இதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.2 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 3rd கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.